வெல்கம் டு நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா GSTR 1ல அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா B2Cல POS நம்ம சேஞ்ச் பண்ணலாம், பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் லாஸ்ட் மந்த் ரிட்டர்னில் மார்ச் ரிட்டர்னில் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஒரு பர்டிகுலர் சேலுக்கு வந்து நீங்கள் தமிழ்நாடுன்னு மென்ஷன் பண்ணிட்டீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ஆந்திர பிரதேசன் ஒரு சப்ளை பண்ணிருக்கீங்க, ஆனால் தமிழ்நாடுன்னு பிளேஸ் ஆஃப் சப்ளை போட்டு நம்ம ஃபைல் பண்ணிட்டோம். இதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதை எப்படி அமெண்ட்மெண்ட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்றேன், என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, ஸோ தட் என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த அப்டேட் வந்து என்னன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏப்ரல் மாதம் ரிட்டர்ன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் GSTR 1 போயிடலாம். இது ப்ரீவியஸ் மந்த் ரிட்டர்ன்லாம் இந்த அமெண்ட்மெண்ட் கிடையாது, இது நியூ அப்டேட்டா இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அமெண்ட்மெண்ட் B2C அதர்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா POS ஒரிஜினலி இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் தி POS which originally reported and filed in the earlier return period and save with zero value. ஸோ நம்ம இயர்லியர் ஃபைல் பண்ண ரிட்டர்னை ஓப்பன் பண்ணி அதை வந்து நம்ம அந்த POS ஜீரோ ஆக்கணும். அதுக்கப்புறமா என்ன அமெண்ட்மெண்ட்டோ அதை வந்து நம்ம சேவ் பண்ணணும். ஸோ அதை உங்களுக்கு லைவாக இங்கே பண்ணி காட்டுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் மந்த் மார்ச் மாதம் நம்ம இந்த கிளைண்ட் வந்து தமிழ்நாட்டில் சப்ளை பண்ணியிருக்காரு. இப்போ இங்கே அமெண்ட் ரெக்கார்ட்னு கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து லாஸ்ட் மந்த் மார்ச்சில் ஒரிஜினல் பிளேஸ் ஆஃப் சப்ளை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ரிவைஸ் ஒரிஜினல் பிளேஸ் ஆஃப் சப்ளை தமிழ்நாடு. அதாவது இப்போ வந்து இதை நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் இவர் லாஸ்ட் மந்த் மார்ச் வந்து 5%ல B2Cல இவ்வளோ அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இது என்னன்றதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். 33,185 இவர் வந்து சப்ளை பண்ணியிருக்காரு. அதோட டேக்ஸ் வேல்யூ 82,963 5%ல சப்ளை பண்ணியிருக்காரு. சப்போஸ் இது வந்து அவர் வந்து தமிழ்நாட்டில் சப்ளை பண்ணல, தவறுதலாக போட்டுட்டாரு. இப்போ இதை அமெண்ட்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா இதை ஜீரோ ஆகிட்டு சேவ் கொடுத்துருவோம். ஜீரோ ஆகிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஜீரோன்னு வந்துடும். ஸோ இப்போ அடுத்து இவர் தமிழ்நாட்டுக்கு சப்ளை பண்ணலாம், ஆந்திர பிரதேசுக்கு சப்ளை பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே போயிட்டு நீங்கள் திருப்பி செகண்ட் ஸ்டெப் என்ன போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, சர்ச் த நியூ POS அண்ட் சேவ் நியூ POS ஆஃப்டர் ஆடிங் ரெஸ்பெக்டிவ் டீடைல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன மந்த் ஃபைல் பண்ணமோ அதை செலக்ட் பண்ணி அந்த POSல இருக்க வேல்யூவை ஜீரோ ஆகிக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி அதே மந்த்தில் போயிட்டு என்ன ஒரிஜினல் பிளேஸ் ஆஃப் POS எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஃபைல் பண்ணியிருந்தோம், அதை ஜீரோ ஆகிட்டோம். ஆக்சுவலாக அது சப்ளை பண்ண ஆந்திர பிரதேஷ்னா ஆந்திர பிரதேஷ் செலக்ட் பண்ணி அமெண்ட் ரெக்கார்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் POSன்ற ஆப்ஷன். அப்போ நீங்கள் திருப்பி அதை ஆட் POSன்னு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் POS வந்து போயிடுச்சு, ஏன்னா நம்ம அதை நில் பண்ணிட்டோம். இப்போ வந்து ரிவைஸ்டு பிளேஸ் ஆஃப் சப்ளை POS வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் மாறிடுச்சு. ஸோ நம்ம மார்ச் மாதத்தில் அமெண்ட் பண்ண வேண்டிய அந்த வேல்யூவை இங்கே போடுது 33,185. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து IGST எடுத்துக்கோ. நம்ம லோக்கல்னு போட்டுருந்தோம், தமிழ்நாடு போட்டோம், அதனால AGST CGST வந்துச்சு. அந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை தப்பு, நம்ம ஆந்திர பிரதேசன் மாறும்போது வேல்யூ அதே தான். ஸோ டேக்ஸ் வந்து உங்களுக்கு IGSTன்னு வந்துடும். இப்போ இதை நீங்கள் சேவ்னு கொடுத்துக்கோங்க. சேவ்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி சேவ் ஆகும். ஸோ தமிழ்நாடுன்னு நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளை கொடுத்துருந்தோம், அதை அமெண்ட் பண்ணி ஜீரோ ஆகிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி ஆந்திர பிரதேசன் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் POS கொடுத்து அந்த வேல்யூ என்ன ஆக்சுவல் வேல்யூ அதை போட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி அமெண்ட்மெண்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமெண்ட்மெண்ட் ரெக்கார்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமெண்ட்மெண்ட் B2C இதில் இங்கே உங்களுக்கு சேவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான், இப்படி தான் நீங்கள் POS தப்பாக போட்டு இருந்தால் இது மாதிரி தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். சப்போஸ் தமிழ்நாடுன்னு போட்டு அதை நீங்கள் வேற ஸ்டேட்டுக்கு மாற்றணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ரெக்கார்டை ஜீரோ ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எந்த ஆக்சுவல் ரெக்கார்டோ அதை ஆட் பண்ணி அதுக்கு வேல்யூ கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஜீரோ ஆகிடும், நியூ வந்து ஆட் ஆகும். ஸோ இது மாதிரி தான் நம்ம POS B2Cல POS-ஐ நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணணும். சப்போஸ் ஒன்லி வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது, இல்லை நாங்கள் பிளேஸ் ஆஃப் சப்ளை கரெக்டாக போட்டுருந்தோம் பட் ஆனால் வேல்யூ தப்பாக போட்டிருக்கோம் அப்படின்னா அதே சேம் மெத்தட் தான். நீங்கள் பிப்ரவரியும் செலக்ட் பண்ணி, இப்போ பிப்ரவரியில் தப்பு பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, பிப்ரவரியும் செலக்ட் பண்ணி தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு அமெண்ட் ரெக்கார்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா பிப்ரவரியோட உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து இங்கே காட்டும். ஸோ இங்கே என்ன வேல்யூ சேஞ்ச் பண்ணணுமோ அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெக்கார்டு வந்து சேவ் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிட்டர்னை ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.